என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாளை தினத்தில் காலையில் நம்முடைய பரிசுத்த உபவாச கூடுகை நம்முடைய விருகம்பாக்கம் பெயர்சபா ஜெப மையத்தில் வைத்து நடைபெறும். காலை 10 மணிக்கு துவங்கி மதியம் 2 மணிக்கு முடிவடையும். உபவாசத்தோடு இந்த 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிற நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எனவே உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட அழைக்கிறேன். வாருங்கள், நாம் இணைந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கே நாளைக்குரிய டிராவலை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 22:24 வாசிக்கிறேன். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உபத்திரவப்பட்டவனை தேவன் அற்பமாய் எண்ண மாட்டார். அற்பமாய் எண்ணப்பட்ட யாராய் இருந்தாலும் சரி, அவர்களோடு கர்த்தர் இருக்கிறத நிரூபிக்க போகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து கர்த்தரோட வாழ்றீங்களா? கர்த்தர் சீக்கிரத்தில் நிரூபிக்க போகிறார். இதுதான் நேற்று நம்ம தியானித்தோம். இன்னைக்கு இன்னொரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து இங்க வாசிக்கிறோம். 2 பேர் தேவாலயத்துக்குள்ள போறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பாருங்க, இந்த பரிசேயன் நல்ல எல்லாத்தையும் வேதத்தை அறிந்தவன், ஒருவேளை எல்லாத்துலேயும் திறமை மிக்கவனை போல தன்னை காட்டி கொண்டான். ஆனால் இந்த ஆயக்காரன் ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஆயக்காரனில் கண்ட யூதர்களுக்கு ஆகாது. ஏன்னா ரோமர்களுக்கு இவங்க டாக்ஸை யூதர்கள்ட்ட வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுக்குற வேலை. அதனால தான் சகேயுவை வெறுத்தாங்க. மத்தேயுக்கு ஒரு பெரிய மதிப்பு ஆரம்பத்தில் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இவனையும் கூட பெருசாக யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் அப்படி அவனை பார்க்கவில்லை. இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா ஆயக்காரர்களையும் பாவிகளையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அவர்களோடு கூட போஜனம் பண்ணினார் என்று லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம் 2 பேருமே ஒரே இடத்துக்கு ஒரே நோக்கத்துக்காக போகிறாங்க. ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்துக்கு தான் போகிறாங்க, ஜெபிக்க தான் போனாங்க. ஆனால் ஒருவனுடைய நிலைமை வேறு விதமாக மாறியது. இன்னொருவனை ஆண்டவர் தள்ளிவிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அற்பமாய் இந்த பரிசேயன் இந்த மனுஷனை ஆயக்காரனை மிக அற்பமாக பார்க்கிறான். என்ன சொல்றான் பாருங்களேன். நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 11ஆம் வசனம். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இவனை மாதிரி இல்லாததுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன மாதிரி ஒரு வார்த்தை தெரியுமா? எவ்வளவு உடைக்கிற ஒரு வார்த்தை தெரியுமா? இவனை மாதிரி நான் இல்லாததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி மற்றவனை கம்பேர் பண்ணி அவனை மிக மிக அற்பமாக எண்ணின ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் பார்க்குறாரு. தேவாலயத்தில் ஆண்டவர் சும்மா இருப்பாரா? பார்க்குறவர் பாருங்க, அவனுடைய வார்த்தைகளெல்லாம் அங்கே ஆண்டவர் கவனிக்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறான், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். சரி, ஆயக்காரன் என்ன செய்தான் பாருங்க. தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆயக்காரனுடைய தாழ்மையை பாருங்க. அற்பமாக எண்ணப்பட்டவன் தன்னை தாழ்த்துறான். நீங்கள் அற்பமாக எண்ணப்படும் போதெல்லாம் அவங்கள தாழ்த்துறீங்களா? நம்ம உடனே என்ன திரும்ப செய்வோம்? அவங்க நாளைக்கு அற்பமாக என்னை திரும்ப மதிச்சிடக்கூடாது என்பதற்காக நம்ம கொஞ்சம் ஆடம்பரமாக மாற முயற்சிப்போம். அவங்க என்னை அற்பமாக நினச்சிட்டாங்கல்ல, அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றுறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நகையை போட்டுக்கிறேன், நான் இந்த முறை கொஞ்சம் நான் பணக்கார லுக்கு வச்சுக்கிறேன். இப்படியெல்லாம் நிறைய பேர் வாழ்கிறவங்க இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை யாரோ அற்பமாக நினச்சதுனால உங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டாம். மாறாக உங்கள் ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. பாருங்கள், இவன் அற்பமாக என்ன உடனே இந்த ஆயக்காரன், என்ன ஆண்டவரே என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான், என்னை வேதனைப்படுத்திட்டான்னு சொன்னானா? அப்படியெல்லாம் சொல்லலை. அவன் தேவனுக்கு முன்பாக தாழ்த்த தான் வந்தான், தாழ்த்துனான். தேவனுக்கு முன்பாக என் மேலே கிருபையாருங்க, நான் பாவின்னு சொன்னான், அதையும் செஞ்சுட்டான். பாருங்கள், தான் எதுக்காக ஆலயத்துக்கு வந்தானோ அந்த நோக்கத்துக்காக, அந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்ற அந்த ஆயக்காரன் மனம் இருந்துச்சு. ஆனால் மற்றவனை பார்த்தீங்கன்னா அவன் இவனை பார்த்த உடனே தன்னை பெரிய ஆளாக காமிச்சிக்கிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டுட்டீங்களா? ஜெபத்தை நிறுத்திடாதீங்க.
அற்பமா எண்ணப்பட்டுட்டீங்களா? உங்க வேத வாசிப்பை நிறுத்திடாதீங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து சிலர் அற்பமா பேசி இருக்கலாம். ஒருவேளை உங்களை பார்க்குறவங்க சொல்லிடலாம், நீ எல்லாம் ஜெபம் பண்ணி நடக்க போதா, நீ ஜெபம் பண்ணா கூரையை தாண்டுமா, இப்படியெல்லாம் உங்களை ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க, உங்க ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. இதெல்லாம் பிசாசானவன் உங்க ஜெப வாழ்க்கையை குலைத்து போடுவதற்காக அவன் கொண்டு வருகிற சில தந்திரம். ஜெபத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் யார் தெரியுமா? பாருங்க, அற்பமா எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் கூட இருந்து கனப்படுத்துகிறார். அற்பமா எண்ணப்பட்டவர்களை நீதிமானா மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பிரியமானவர்களே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தரம் குறைவாக அற்பமாக யார் பேசினாலும் நீங்கள் கர்த்தருக்காக ஓடுறதை நிறுத்திடாதீங்க. நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தை நிறுத்திடாதீங்க. இதெல்லாம் உங்களை முடக்குவதற்கு வருகிற வார்த்தைகள். நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டீங்கன்னா கர்த்தர் அதே கண்களுக்கு முன்பு உங்களை நீதிமானாய் மாற்றுவார். என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் 17ஆம் அதிகாரங்களில் ஆரோனுக்கு விரோதமாக இப்படி தான் ஆரோனை அற்பமாக பார்த்துட்டாங்க. பாருங்கள், உடனே 12 கோத்திரங்களுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு வந்துருச்சு. கர்த்தர் உடனே மோசேக்கிட்ட சொல்றார், 12 பேருடைய கோலையும் வாங்கிட்டு போய் சாட்சியின் கூடாரத்தில் வை, நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொன்னார். பாருங்க, ஆரோனை அற்பமா பார்த்தாங்க, மோசேயை அற்பமா பார்த்தாங்க. ஆனால் இந்த 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அதை துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. 8ஆம் வசனம். இந்த நாளில் மனப்பாட வசனம் இதுதான், என்னாகமம் 17:8. இந்த வசனத்தை விசுவாசத்தோடு சொல்லுங்க. உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய ஜெப வாழ்க்கையும் நீங்கள் ஆண்டவருக்காக வச்சிருக்கிற பக்தி வைராக்கியத்தையும் அற்பமாக பார்த்துட்டாங்களா? அற்பமாக நினச்சிட்டாங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, நான் 2 நாளைக்கு முன்னால் சொன்னேன், இந்த ஆயக்காரனை அற்பமாக பேசினதை கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு சொல்கிறேன், இந்த ஆயக்காரனை இந்த பரிசேயன் அற்பமாய் பார்த்து அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுப்படுத்தினால, உங்களை யார் அற்பமாக பார்க்குறாங்களோ அவங்க கண்ணு முன்னால் உங்களை நீதிமானா வைப்பார். அவங்க கண்ணு முன்னால் உங்கள் கோல் துளிர்க்கும். அவங்க கண்ணு முன்னால் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்கள் தலையை உயர்த்த போகிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. அவனுடைய கிரீடம் அவன் மேல் பூக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் திரும்ப கர்த்தர் பூ பூக்க, வாதுமை பழங்களை கொடுக்க, துளிர்விட வைக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரோ உங்களை மட்டுப்படுத்திட்டாங்க, அற்பமாக நினச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபத்தை விட்டுட்டீங்களா? பைபிள் வாசிக்கிறத விட்டுட்டீங்களா? இவ்வளோ ஜெபம் பண்ணி எல்லாரும் என்னை எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களா? இது பிசாசின் தந்திரம். திரும்ப சொல்லுகிறேன், இது பிசாசின் தந்திரம். உங்கள் ஜெப வாழ்க்கையில் மறுபடியும் எழும்புங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் திரும்ப எழும்புங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை அவர் செய்வார். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? சோர்ந்து போகாதீங்க. அற்பமாக எண்ணப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கனப்படுத்தி உங்களை நீதிமானாக நிறுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்களை யார் அற்பமாக பார்த்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒருவேளை தரம் குறைவாக ஆண்டவரே பேசினாங்களோ, ஆண்டவரே அதே இடத்துல எங்களை நீதிமானாக மாற்றி ஆண்டவரே எங்கள் கோலை துளிர்விட வைக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை சரியாக புரிந்து கொள்ளாத, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை புரிந்து கொள்ளாத கூட்டத்துக்கு மத்தியில் நாங்கள் எங்கள் ஜெபத்தை குறைச்சிடாம, ஆண்டவரே நீங்கள் இருதயத்தை பார்க்குறவங்க, எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்கள் நிலைமையை அறிஞ்சவர் எங்கள் கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய கோல் துளிர் விடுவதாக. பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கும் அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைங்க வெளியரங்கமாய் பார்க்கட்டும். அதோடு கூட எதிர்த்தவர்கள், அற்பமாய் பேசினவர்களுடைய வாயை அடைத்து போட்டவர், இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் நின்று யுத்தம் பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.